நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் மலையாம்பட்டி கிராமத்தில் பொங்கலாயி அம்மங்கிற ஒரு பெண் தெய்வம் எங்கள் ஊரில் குடிகொண்டு இருக்குதுங்க. இது வந்து தொன்று தொட்டு பரம்பரையாக எங்கள் தாத்தா முப்பாட்டம் காலத்துலேருந்து இது பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வேண்டுதலை நிறைவேறதுக்காக கிடாயெல்லாம் கொண்டு வந்து தர்றாங்க. வெளி மாநிலம் வெளிநாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வந்து இங்கே கிடா வேண்டுதலுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெண் தெய்வம். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குதுங்க. அந்த பெண் வந்து பிரசவத்துக்காக துடிக்கிறப்ப இந்த ஊரில் இருக்கிற பெண்கள் யாரும் அதுக்கு பிரசவத்துக்கு உதவ முன் வராத காரணத்தினால ரெண்டு குழந்தையும் இறந்துருச்சு. அது இறந்ததுனால எனக்கு இந்த ஊருக்கு பெண்கள் யாரும் எனக்கு உதவி செய்யலை, பிரசவத்துக்கு உதவி செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக சபிச்சுட்டு இந்த இடத்துல வந்து அது அப்படியே மண்ணில் இதாகிடுச்சு, இதை மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊரில் பசி பட்டினி பஞ்சம் ஏகப்பட்டது வந்துருச்சு. அதனால் இப்போ மலையாள தெய்வங்கிறதுனால அந்த மலையாள பூசாரி ஒருத்தருக்கு வாக்கு வந்து அது இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துல மறைஞ்சிட்டேன், எனக்கு அந்த பெண்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்யாதனால நான் சபிச்சிட்டேன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நாங்களாம் அதை தெய்வமாக எடுத்து வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு இங்கே வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பெண்கள் வழிபடக்குள்ள அந்த தெய்வம் சொல்லிச்சான், பெண்கள் யாரும் என்னை வந்து வழிபடக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் வழிபடணும்னு சொல்லிட்டு அது மறைஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் இது நாங்கள் வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். கிடா ஒரு 230 கிடா வந்திருக்குது. இது வரலாம் ஒரு 2 டன்னு கறி வரும். சுமாராக ஒரு 15,000 பேர் அன்னதானத்துக்கு வருவாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அன்னதானம் போட்டுடலான்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை விழா குழுவினர்லாம் சேர்ந்து ஏகமானதாக நல்லா சப்போர்ட் பண்ணி இது விழா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. பூசாரி வந்து மலையாள பூசாரி தான். இதுக்கு முதல்ல பலியிடுறது வந்து பெண் ஆடு தான் பலியிடுவாங்க. அது ஒரு தனி சிறப்பு. வருஷம் ஆடி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இது நடக்கிறது வழக்கம். இதுதான் இந்த கோயிலினுடைய சிறப்பு வரலாறுங்க. பேர் செல்வராஜிங்க.